सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्। श्री गुरुभ्यो नमः। निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवंदनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसंग्रहः। இதுவரையில் நாம வியாப்தி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதன் பிறகு இருக்கக்கூடிய பங்கி வியாபியஸ்ய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷதர்மதா. இந்த பங்கியில பக்ஷதர்மதா அப்படின்னா என்னதுன்னு சொல்லி கொடுக்கிறார். பக்ஷஹான்னா என்னது? சந்திக்த சாத்தியவான் அப்படின்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு ஏற்படுகின்ற சம்சயத்துல எது சாத்தியமா இருக்கோ அந்த சாத்தியத்தை கொண்டிருப்பது பக்ஷஹா. உதாரணமாக பர்வதா வன்னிமான் நவா அப்படிங்கிற ஒரு சம்சயா. ஞானத்துல ஒரு பிரிவு தான் சம்சயா. இந்த சம்சயத்துல நாம எப்படி சொல்றோம்? பர்வதா, இந்த பர்வதமானது வன்னிமான் நவா, வன்னியை கொண்டிருப்பதாக இருக்கிறதா இல்லையாங்கிறது சம்சயா. அதாவது வன்னி இங்க சாத்தியம், வன்னி சாத்தியகமான சம்சயா. இப்பேற்பட்ட வன்னியை எங்கு நாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் பர்வதத்துல சொல்றோம். அப்போ அந்த பர்வதா தான் பக்ஷஹா, சந்திக்தமான சாத்தியத்தை கொண்டிருப்பது பர்வதா. இப்போ பக்ஷஹான்னா இந்த பிரகிருத ஸ்தலத்துல எது? பர்வதா. இந்த பர்வதத்துல எது இருக்கோ அதுதான் பக்ஷ தர்மஹான்னு சொல்லுவோம். பிரகிருதத்துல பர்வதத்துல விருக்ஷா இருக்கும், பிராணிகள் இருக்கும். அத போலவே தூமகாவும் இருக்கு. நமக்கு மற்ற எல்லா பதார்த்தங்களும் தேவையில்லை. தற்பொழுது நமக்கு தேவையானது பர்வதத்தில் இருக்கக்கூடியதான தூமகா, அதுதான் நமக்கு தேவையா இருக்கு. அப்போ இந்த தூமகா எப்படி இருக்கு? பக்ஷ தர்மமாக இருக்கு, அதாவது பக்ஷ விருத்தியாக இருக்கு. பக்ஷ விருத்தியத்தான் நாம பக்ஷ தர்மஹாங்கிற பதத்துல சொல்றோம். சரி, இப்போ நம்ம பக்ஷத்தை தெரிஞ்சுட்டோம், பக்ஷ தர்மஹான்னா எதுன்னு தெரிஞ்சுட்டோம், பர்வதத்தில் இருக்கக்கூடியதுன்னு. அதுல நிறைய பதார்த்தங்கள் இருந்தாலும் நமக்கு தற்போதைய தேவையில தூமகா இருக்கான்னு பார்க்கணும். அந்த தூமகா தான் பக்ஷ தர்மஹா. பக்ஷ தர்மஹா அதாவது பக்ஷ விருத்தி தூமகான்னு சொன்னா, தூமத்துல பக்ஷ விருத்தி தூமகான்னு சொல்லும் பொழுது பக்ஷ விருத்தித்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மஹா தூமத்துல வந்துடுறது இல்லையா? பக்ஷ விருத்தி தூமகா அப்படின்னு சொன்னா பக்ஷத்தில் இருப்பது தூமகான்னு சொன்னால், அந்த தூமத்துல தூமத்துவம் அப்படிங்கிற தர்மஹா எப்படி இருக்குமோ அதை போலவே பக்ஷ விருத்தித்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மஹாவும் வந்துடுறது இல்லையா? அதை போலவே இதே விஷயத்தை தானே நாம பக்ஷ விருத்தி அப்படிங்கிற பதத்தினால எந்த விஷயத்த சொல்றோமோ அதே விஷயத்தை தான் நாம பக்ஷ தர்மஹாங்கிற பதத்தினாலையும் சொல்லிட்டு இருக்கோம். பதம் வேறுபடுறதே தவிர்த்து ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அப்போ பக்ஷ விருத்தித்துவம் அப்படிங்கிற தர்மஹா எப்படி தூமத்துல வருமோ அதை போலவே பக்ஷ தர்மத்துவம் அப்படிங்கிற தர்மஹாவும் வரும் தானே. அந்த பக்ஷ தர்மத்துவம் அப்படிங்கிற பதத்தினால எதை சொல்றோமோ அதையே இன்னொரு ஒரு பிரத்யத்தை வச்சுண்டு பக்ஷ தர்மதா அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்போ பக்ஷ விருத்தித்துவம் பக்ஷ தர்மதா ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் எங்க இருக்கக்கூடியது?
தூமத்துல இருக்கக்கூடியது. பக்ஷஹா பர்வதஹா, அந்த பக்ஷத்துல இருக்கக்கூடிய பதார்த்தா தூமஹா, அதனால அது பக்ஷ தர்மஹா ஆயிடுறது. அதுல இருக்கக்கூடிய தர்மத்திற்கு பக்ஷ தர்மதா, பக்ஷ தர்மத்துவம், ரெண்டுத்துல எது சொன்னாலும் சரிதான். ஆனா வழக்கத்துல பக்ஷ தர்மதான்னு சொல்றதை வச்சுட்டு இருக்கும். அப்ப பக்ஷ தர்மதான்னா என்னது? பக்ஷ விருத்தி பதார்த்த நிஷ்டா கஷ்டன தர்மஹா, பக்ஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தா, அந்த பதார்த்தத்துல இருக்கக்கூடிய தர்மஹா. பிரகிருதத்துல நமக்கு தேவையானது பக்ஷ விருத்தியா இருக்கக்கூடிய தூமஹா, அதுல பக்ஷ விருத்தித்துவம், அதாவது பக்ஷ தர்மதா இருக்கு. இதத்தான் இங்க எப்படி சொல்லி கொடுத்தா, வியாபியஸ்ய பர்வதாதி விருத்தித்துவம் பக்ஷ தர்மதா. வியாபியா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? வியாப்தி விசிஷ்டா வியாபியா, அதாவது தூமா. வன்னி நிரூபித வியாப்திமான் தூமா, வன்னி நிரூபித வியாப்தியை கொண்டது தூமா. அந்த தூமத்தை கொண்டிருக்கிறதுனால அந்த தூமத்துக்கு இப்ப என்ன பேரு? வியாபியா அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட வியாபியமாக இருக்கக்கூடிய தூமஹா பர்வதத்துல இருக்குன்னு சொன்னால் அதுதான் பக்ஷ தர்மதா. வியாபியஸ்ய பர்வதாதி விருத்தித்துவம். ஆதி பதத்தினால ஒவ்வொரு அனுமானத்துல நாம பர்வதத்து போல எதை எடுத்துக்கிறோமோ அதை வச்சுன்னு சொல்ல வேண்டியது. வியாபியஸ்ய தூமஸ்ய பர்வதாதி விருத்தித்துவம் பக்ஷ தர்மதா அப்படின்னு இந்த பங்கிக்கு அர்த்தம் பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த அனுமானத்தை ரெண்டு விதமா பிரிக்கிறார். அனுமானம் த்விவிதம். எப்படி? ஸ்வார்த்தம் பரார்த்தஞ்ச. இதுல ஸ்வார்த்தம்னா என்னது? தத்ர ஸ்வார்த்தம் ஸ்வானுமிதி ஹேதுஹு. இந்த ஸ்வார்த்தம்னா என்னது அப்படின்னு அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் சொன்னா, ஸ்வபதத்துக்கு தன்னுடையன்னு அர்த்தம், அர்த்த பதத்துக்கு பிரயோஜனம் அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் கிடைக்கிறது? முழுக்க ஸ்வார்த்தம்ங்கிற பதார்த்தத்துக்கு, ஸ்வார்த்தம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? தனக்கு பிரயோஜனம் ஏற்படுத்துவது. என்ன பிரயோஜனம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னா, இந்த அனுமானம் நமக்கு என்னத்தை பண்ணி கொடுக்கறதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நமக்கு முதல்ல ஒரு சம்சயா ஏற்படுறது. பர்வதா வன்னிமான் நவா, இந்த பர்வதா வன்னியை கொண்டிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சம்சயா ஏற்படுறது. சம்சயான சந்தேகம். இந்த சந்தேகம் இருக்கே, இது நமக்கு துக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுதுமே அப்படித்தானே, எந்த விஷயத்திலையும் சம்சயா இருந்தால் அந்த சம்சயத்தை நாம ஏன் நிவர்த்தி பண்ணிக்கிறோம், போக்கிக்கிறோம் அப்படின்னா, அந்த சம்சயம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு துக்கம் ஏற்படும். அதனால அந்த துக்கத்தை போக்குவதற்காக நாம என்ன பண்றோம்? அந்த சம்சயத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்றோம். இப்ப இங்கேயும் பர்வதா வன்னிமான் நவா அப்படிங்கிற ஒரு சம்சயா ஏற்பட்டிருக்கு. இந்த சம்சயத்தினால நமக்கு துக்கம் ஏற்படும். அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தகுந்ததான ஒரு ஹேத்துவை வச்சுண்டு நாம அந்த சம்சயத்தை போக்கணும். அதுக்குதான் நாம அனுமானம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வியாப்தி ஞானம் இருக்கு இல்லையா, இதுதான் அனுமானம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வியாப்தி ஞானத்தை வச்சுன்றது, வியாப்தி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பராமர்ஷா வரும். பராமர்ஷத்துக்கு அப்புறம் நமக்கு அனுமதி ஏற்படுறது, அதாவது ஒரு நிச்சயம் ஏற்படுறது. என்ன நிச்சயம் ஏற்படுறது? பர்வதா வன்னிமான் அப்படின்னு. இப்போ சம்சயம் போயிடுது. அப்ப பாருங்க, நமக்கு இந்த சம்சயத்தினால எந்த துக்கம் ஏற்பட்டதோ அந்த துக்கம் இந்த அனுமானத்தினால வரக்கூடியதான அனுமதி, அதாவது பர்வதா வன்னிமான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் ஏற்படுறது, அதனால அந்த துக்கம் போயிடுறது. அப்போ இந்த அனுமானத்தினால நமக்கு என்ன ஆச்சு? துக்கம் போய் ஒரு ஞானம் ஏற்பட்டது. அப்போ இது பிரயோஜனம் தானே. அப்போ அர்த்த பதத்துக்கு பிரயோஜனம் ஸ்வார்த்தம் அப்படின்னு சொன்னா தனக்கு பிரயோஜனம் ஏற்படுத்தக்கூடியது. எது ஏற்படுத்தினது? அனுமானம், வியாப்தி ஞானம். அதனாலதான் இந்த அனுமானத்தை ரெண்டு விதமா சொல்லிட்டு இருக்கா. வியாப்தி ஞானம் நமக்கு ஒரு அனுமதியை ஏற்படுத்துமே, ஆனால் அது ஸ்வார்த்தானுமானம். இதே அனுமானம் மற்றவர்களுக்கு பின்னாடி சொல்ல போறா, அது எப்படி மற்றவர்களுக்கு ஞானத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு அப்படி இந்த அனுமானம் மற்றவர்களுக்கு அனுமதியை ஏற்படுத்தி சம்சயத்தை விளக்க செய்து
சம்சயத்தை போக்கி ஞானத்தை கொடுக்குமே ஆனால் அப்பொழுது அது பரார்த்தானுமானமாக ஆகிறது. அதனாலதான் இங்க ரெண்டு விதமா பிரிச்சுண்டா அனுமானம் த்விவிதம், ஸ்வார்த்தம் பரார்த்தஞ்ச. முதல்ல இந்த ஸ்வார்த்தம் அனுமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கா. தத்ர தத்ரன்னு சொன்னா ரெண்டு விதமான அனுமானத்துல ஸ்வார்த்தம் ஸ்வப்பிரயோஜன ஜனகம் எது அனுமானம் அது ஸ்வானுமிதி ஹேதுஹு தனக்கு அந்த அனுமதியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனுமானம். இதுதான் ஸ்வார்த்தானுமிதி ஹேது. ஹேதுன்னா காரணம். எதற்கு காரணம்? தனக்கு வரக்கூடியதான அனுமதி. பர்வதா வன்னிமான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வரப்போறதே அது ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனுமானம். இதுதான் ஸ்வார்த்தானுமிதி. ததாஹி இத மேற்கொண்டு விளக்கிறா. எப்படி விளக்கிறான்னு பாருங்க. ஸ்வயமேவ பூயோ தர்ஷனேன யத்ர யத்ர தூமஹ தத்ர அக்னிஹி இதி மகானசாதோ வியாப்திம் கிரஹீத்வா பர்வத சமீபம் கதஹ தத்கதே ச அக்னோ சந்திஹானஹ பர்வதே தூமம் பஷ்யன் வியாப்திம் ஸ்மரதி யத்ர தூமஹ தத்ர அக்னிஹி இதி. ஸ்வயமேவ பூயோ தர்ஷனேன. நாம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த விஷயத்தை வியாப்தி ஞானம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேண்டியிருக்குன்னு சொன்னால் வியாபகம்னு நாம எந்த ரெண்டுத்தை குறிப்பிட போறோமோ, அதாவது ஹேதுஹு சாத்தியம், இந்த இரண்டையும் பல இடங்கள்ல நாம ஒன்னாக இருந்து பார்த்தல் வேண்டும். அதுக்கப்புறம்தான் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை வியாப்தியை நாம கிரகிச்சுப்போம். உதாரணத்துக்கு நாம பார்த்த இடத்துல மகானசத்துல அப்புறம் சத்வரத்துல நான்கு சாலைகள் சேர்ற இடத்துல இந்த வாஸ்து பலிகள்லாம் பண்ணி போடும் பொழுது அந்த இடத்துல தூமகாவும் அக்னியும் சேர்ந்து பார்ப்போம். மகானசத்துல அதாவது சமையற்கட்டில பார்ப்போங்கிறது நமக்கு பிரசித்தம். இப்படி பல இடங்கள்ல வன்னியையும் தூமத்தையும் ஒன்றாக பார்த்த பிறகு எத்திர தூமஹா தத்ர அக்னிங்கிற வியாப்தி ஞானம் நமக்கு ஏற்படுறது இல்லையா? இந்த இடத்துல பூயோ தர்ஷனம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பல இடங்கள்ல பார்த்தல். வாஸ்தவிகத்துல பல இடங்கள்ல பார்த்துதான் ஆகணுங்கிறது இல்லை. குறைச்சலான இடத்துல பார்த்தா கூட வியாப்தி வரும். ஆனால் இந்த ரெண்டையும் பிரியாத பார்க்கணும். இது எப்படி சொல்லுவான்னு சொன்னா, வியபிசார விரஹ சஹகிருத சஹசார கிரஹா அப்படின்னு சொல்லுவா. இதை எழுதி வச்சுன்னா கூட நமக்கு படிக்கிறது சௌகரியமா இருக்கும். வியபிசார விரஹ சஹகிருத சஹசார கிரஹா. சஹசார கிரஹான்னா என்னது? கிரஹான்னா ஞானம், சஹசாரன்னா சாமானாதிகரண்யம். இந்த சாத்தியம் ஹேது இந்த ரெண்டுத்தையும் ஒரு சேர ஒரு அதிகரணத்துல கிரகித்தல். அது மட்டும் போராது, வெபிச்சார விரகமும் வேணும். விரகான்னா அபாவா. வெபிச்சாரகான்னா என்னது அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டுத்துல ஏதாவது இப்ப பார்க்கலாம். நம்ம பார்த்த இடத்துல தூமஹா வன்னிஹி. நாம இப்போ வன்னி வியாபியமாக தூமத்தை கிரகிச்சுக்க முடியும். அதாவது நாம இப்படி சொல்ல முடியும், எங்கு எங்கு தூமஹா இருக்குமோ அங்கெல்லாம் வன்னி இருக்கும், இப்படி சொல்ல முடியும். நாம இத 100கணக்கான இடத்துல பார்க்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. ஒரு 2-3 இடத்துல பார்த்தா கூட போதும். மகானசத்துல சத்வரத்துல பார்த்தாலே போதும். எங்கு தூமஹா இருக்குமோ அங்க வன்னி இருக்கும் அப்படிங்கிறது நாம 2 இடத்துல பார்த்தாலே போதும். ஒரு இடத்துல பார்த்தா கூட போதும். ஆனா நமக்கு கூடவே என்ன வேண்டியிருக்கு தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நாம வன்னி இல்லாத இடத்துல தூமத்தை பார்த்துட்டோம்னா 100 இடத்துல நாம தூமம் இருக்கு வன்னியும் இருக்கு. இப்படி நாம 100 இடத்த பார்த்திருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். தூமஹா எங்க இருக்கோ அந்த இடத்துல வன்னி இருக்கு அப்படிங்கிறது ஒரு 100 இடத்துல நாம 100 இடமோ 1000 இடமோ எவ்வளவு வேணா பார்த்துட்டோம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல நாம
வன்னி இல்லாத இடத்துலயும் தூமகா இருக்குன்னு பார்த்துட்டோம்னா அந்த 100 இடத்துல பார்த்தாலுமே கூட நமக்கு வியாப்தி கிரகம் ஏற்படாது. அப்போ என்ன வேண்டி இருக்கு நமக்கு? எத்தனை சகச்சார கிரகம் வந்தாலும் ஒரே ஒரு வெபிச்சார கிரகா வந்துடுதுன்னு சொன்னால் மொத்தமும் போயிடும். அதாவது வியாப்தி கிரகம் ஏற்படாது. அப்ப நமக்கு என்ன வேண்டி இருக்கு? எங்கேயும் வெபிச்சார கிரகம் வந்துடக்கூடாது. அதாவது தூமம் இல்லாத வன்னி இல்லாத இடத்துலயும் தூமம் இருக்குங்கிற அந்த வெபிச்சார கிரகா இருக்கே, அது இல்லாத சகச்சார கிரகம் இருந்தால் ஒரு இடத்துல இருந்தால் கூட போதும், நமக்கு வியாப்தி ஞானம் ஏற்பட்டுடும். நாம இதையே புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி பார்க்கலாம். எங்கு தூமகா இருக்கோ அங்க வன்னி இருக்குன்னு நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம். அதே சமயத்துல எங்கு வன்னி இருக்கோ அங்க தூமகா இருக்கு அப்படிங்கிறதும் சேர்த்தே தானே பார்க்கிறோம். அப்படி சேர்த்தே பார்க்கிறோம்னு சொன்னா பல இடங்கள்ல இந்த இடத்துல நம்ம எது சாத்தியம் எது சாதனம்ங்கிறது ரொம்ப நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம சொல்லும் பொழுது என்ன சொன்னோம்? ஹேதுஹு தூமகா, சாத்தியம் வன்னி. இந்த இடத்துல வன்னிய சாதிப்பதற்கு தூமகா ஹேதுன்னு சொன்னோம். அது சத்ஹேது, நல்ல ஹேது, எந்த ஒரு தோஷமும் இல்லை. நாம இப்படி இந்த சத்ஹேதுவில வியாப்தி கிரகிக்கும் பொழுது கூடவே எதையும் பார்த்தோம். எங்க வன்னி இருக்கோ அங்க தூமகா இருக்கு, எங்க தூமகா இருக்கோ அங்க வன்னி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை வச்சுண்டு வன்னிய ஹேத்துவாக்கி தூமத்தை சாதிக்க முடியுமா? ஏன்னா நாம மகாநசத்துல பார்த்தோம், சத்வரத்துல பார்த்தோம், இப்படி பல இடங்கள்ல பார்த்தோம். எங்கு தூமகா இருக்கோ அங்க வன்னி இருக்குங்கிறது பார்த்தோம். அதே சமயத்துல எங்க வன்னி இருக்கோ அங்க தூமகாவும் இருக்குங்கிறது பார்த்தோம். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்த்துருக்கோம். இதை வச்சுண்டு இப்போ நம்ம உல்டாவா, அதாவது தூமத்தை சாதிக்கிறதுக்கு வன்னிய ஹேத்துவாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இவ்வளவு நேரம் தூமத்தை ஹேத்துவா வச்சுண்டு வன்னிய சாதிச்சோம். இப்ப நம்ம அதை மாற்றி கேட்கிறோம். வன்னிய ஹேத்துவா வச்சுண்டு தூமத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கு வன்னி இருக்கிறதோ அந்த இடத்துல தூமகா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இப்படி சொல்ல முடியுமா? தூமத்தை இப்ப நம்ம ஹேத்துவாக்கிட்டோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வியாப்தி சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். வியாப்தியோட லட்சணம் நம்ம என்ன பார்த்தோம்? ததபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்துவம். அதாவது இந்த இப்போ நாம சொன்ன உதாரணம் தூமத்தை சாத்தியமாக்கி வன்னிய சாதனமாக்கிண்டு பேசிட்டு இருக்கோம். இப்போ தத்பதத்தினால தூமஹா, ததபாவஹா தூமாபாவஹா, தூமாபாவாதிகரணம் அப்படின்னு நாம ஒண்ணு எடுத்துப்போம், ஹ்ரதஹா எடுத்துப்போம். ததபாவாதிகரணம் ஹ்ரதஹா. ததபாவாதிகரண அவிருத்தியாக வன்னி இருக்கு. நமக்கு இதுதான் தேவை, வியாப்தி தான் தேவை. இந்த வியாப்தி இருக்குன்னு நமக்கு தெரிகிறது. இப்போ இப்படி சமன்வயம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? தூமத்தை சாத்தியமா வச்சுண்டு வன்னிய சாதனமா வச்சுண்டா கூட சரியாதான் இருக்கு, வன்னி சத்தேத்து தான் தெரிகிறது இல்லையா? ஆனால் வேற இடத்துல இதுக்கு பங்கம் வந்துடும். எப்படின்னு பாருங்க. தத்பதத்தினால தூமஹா, ததபாவஹா தூமாபாவஹா, தூமாபாவாதிகரணம் தப்த அயோகோலகம். நல்ல காய்ச்சின இரும்பு, இந்த இடத்துல தூமஹா இருக்காது. அப்போ தூமாபாவாதிகரணம் தப்த அயோகோலகம், ஆனா அந்த இடத்துல வன்னி இருக்கு. அப்போ என்ன ஆயிடுத்து? பல இடங்கள்ல தூமஹா எங்க இருக்கோ அங்க வன்னி இருக்குன்னு பார்த்தோம். ஆனா ஒரே ஒரு இடத்துல தூமம் இல்லாத இடத்துலயும் வன்னி இருக்குங்கிறது பார்த்துட்டோம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், தூமத்தை சாதிப்பதற்கு வன்னியானது ஹேத்துவாகாது, சத்தேத்துவாக ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால நமக்கு என்ன தெளிவா தெரிய வருதுன்னு கேட்டால், பல இடங்கள்ல ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்குங்கிறத பார்த்தாலும் கூட ஒரு இடத்துல சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்து இருக்குமே, ஆனால் அந்த ஹேத்து துஷ்ட ஹேத்து. அதனாலதான் தூமத்தை சாதிக்கையில வன்னிஹி சத்தேது இல்லை துஷ்ட ஹேது. அப்போ நமக்கு என்ன வேண்டியிருக்கு?
வெறும் பூயோ தரிசனம் அப்படிங்கிறது போராது. வியபிசார விரஹ சஹகிருத சஹச்சாரஹ வேண்டும். சஹச்சாரஹா தான் பூயோ தரிசனம். வெறும் பூயோ தரிசனம் போராது, வியபிசார விரஹ சஹகிருத பூயோ தரிசனம் வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது. ததாஹி ஸ்வயமேவ பூயோ தரிசனேன, இந்த பூயோ தரிசனேன அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பெருசா விளக்கம் கொடுத்தோம். அந்த பூயோ தரிசனம் எப்பேற்பட்டதுன்னு நல்ல மனசை வாங்கிக்கணும். யத்ர தூமஹா தத்ர அக்னிஹி இதி மகானசாதோ வியாப்திம் கிரஹீத்வா பர்வத சமீபம் கதஹா. இப்போ தூமத்துக்கும் வன்னிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வியாபிய வியாபக பாவத்தை கிரகிச்சுண்டாச்சு. வெபிச்சார விரஹ சஹகிருத சஹச்சார கிரகத்தினால நமக்கு வியாப்தியானது ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு பர்வத சமீபம் கதஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்வதம் திருஷ்டவான், பர்வதத்தை பிரத்யட்சமா பார்த்திருக்கான், பக்ஷத்தை அப்படின்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் தத்கதேச்ச அக்னௌ சந்திஹானஹா, இந்த வாக்கியத்தினால நமக்கு என்ன தெரிகிறது? பர்வதா வன்னிமான் நவா அப்படிங்கிற சம்சயமானது அவனுக்கு ஏற்பட்டிருக்குன்னு தெரிகிறது. இப்படி சம்சயம் ஏற்பட்டிருக்கும் பொழுது பர்வதே தூமம் பஷ்யன்னு ஹேதுவை பக்ஷத்துல பார்த்திருக்கான்னு தெரிகிறது. அதாவது பக்ஷ தர்மதா ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்படி தூமம் பஷ்யன்னு வியாப்திம் ஸ்மரதி, நாம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு. அதாவது ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்தே நாம பார்த்திருக்கோம் முன்னாடி. தற்சமயம் நாம் லக்ஷ்மணனை மட்டும் பார்க்கும் பொழுது உடனேயே இன்னொரு சம்பந்தியா இருக்கக்கூடிய, லக்ஷ்மணனுக்கு சம்பந்தப்பட்டவனாக இருக்கக்கூடிய ராமனுடைய ஸ்மரணம் வந்துடும் இல்லையா? அத போல தூமத்தை நாம பார்க்கும் பொழுது வன்னி சம்பந்தா வியாப்தி இருக்கு இல்லையா? வியாப்தி அப்படிங்கிறதே வன்னி சம்பந்தா தான். அந்த வன்னி சம்பந்தம் என்கின்ற இன்னொரு ஒரு பதார்த்தமானது உடனேயே நமக்கு ஸ்மரணத்துக்கு வந்துடுறது. இதைத்தான் நம்ம இங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வியாப்திம் ஸ்மரதி. என்னன்னு? எத்திர தூமஹா தத்ர அக்னிஹி, வியாப்தியை ஸ்மரிக்கிறான். இப்படி வியாப்தி ஸ்மரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆறுது? ததனந்தரம் வன்னி வியாபிய தூமவான் அயம் பர்வதா இது ஞானம் உற்பத்தியதே. அதாவது பராமரிஷா உற்பத்தியதே. வன்னி வியாபிய வன்னி நிரூபித வியாப்திமான் தூமஹா, அப்பேற்பட்ட தூமஹா பக்ஷத்திலே இருக்கு. இதுதானே பராமரிஷாவா நம்ம பார்த்தோம். பராமரிஷான்னு என்னது? வியாப்தி விசிஷ்ட தூமவான் அயம் பர்வதா அப்படிங்கிற இந்த ஞானம் தான் பராமரிஷா. இப்படி பராமரிஷா ஏற்படுறது. இந்த பராமரிஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு அனுமதியானது ஏற்படுறது. என்ன அனுமதியானது ஏற்படுறது? பர்வதா வன்னிமான் அப்படிங்கிற அனுமதியானது ஏற்படுறது. இதைத்தான் இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ததனந்தரம் வன்னி வியாபிய தூமவான் அயம் பர்வதா இது ஞானம் உற்பத்தியதே அயமேவ லிங்க பராமரிஷா இது உச்சதே. வன்னி வியாபிய தூமவான் அயம் பர்வதாங்கிற இந்த ஞானம் தான் லிங்க பராமரிஷா இது உச்சதே. அதன் பிறகு, அதாவது பராமரிஷ ஞானம் வந்த பிறகு தஸ்மாத், அதாவது பராமரிஷ தஸ்மாத் அப்படிங்கிறது பஞ்சமி பக்திக்கு என்ன அர்த்தம்? அதிலிருந்து, எதிலிருந்து? பராமரிஷ ஞானத்திலிருந்து இன்னொரு ஞானம் உண்டாருது. என்ன ஞானம் உண்டாருது? பர்வதா வன்ஹிமான் அப்படிங்கிறதான அனுமதி உண்டாருது. தஸ்மாத் பர்வதா வன்ஹிமான் இது ஞானம் உற்பத்தியதே. இப்ப அவனுக்கு ஞானம் வந்துருது இல்லையா? இதுதான் பிரயோஜனம். ஸ்வார்த்த அனுமானம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ததேதத் ஸ்வார்த்தானுமானம். சரி, இப்ப பரார்த்தானுமானம்னா என்னது? நம்ம இந்த ஸ்வார்த்த பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சின்றதுனால பரார்த்த பதத்துக்கும் அர்த்தம் நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். மற்றவர்களுடைய பிரயோஜனம், அதாவது அனுமதியை ஏற்படுத்துதல். எப்படி? யத்து ஸ்வயம் தூமாத் அக்னிம் அனுமாய பர பிரதிபத்தியர்த்தம் பஞ்சாவயவ வாக்கியம் பிரயுஜ்யதே. தான் தெரிஞ்சின்றான், பர்வதா வன்னிமான்னு தெரிஞ்சின்றான். தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம்
பரப்பிரதிபத்தியர்த்தம், அது அருகில யாரு தனக்கு அருகிலே இருக்கக்கூடியவன் யாரு சம்சயத்தோடு இருக்கிறானோ, பர்வதா வன்னிமான் நவா அப்படிங்கிற சம்சயத்தோடு இருக்கிறான், ஜிக்ஞாசுவாகவும் இருக்கிறான், அவனுக்கு இந்த பர்வதா வன்னிமான் அப்படிங்கிற ஞானத்தை உண்டு பண்ணுவதற்கு பஞ்சாவயவ வாக்கியம் பிரயுஜ்யதே, 5 வாக்கியங்கள் இவன் பிரயோகிக்கிறான். எதிரிலே இருப்பவனுக்கு பர்வதோ வன்னிமான் அப்படிங்கிற ஞானம் உண்டு பண்ணுவதற்கு 5 வாக்கியங்களை உபயோகிக்கிறான். இந்த 5 வாக்கியங்களை தான் நம்ம பஞ்சாவயவ வாக்கியம்னு சொல்வோம். இந்த 5 வாக்கியங்களுக்கே நியாயஹா அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. இதை நல்ல மனசை வச்சுக்கணும். இந்த 5 பஞ்சாவயவ வாக்கியம்னு பின்னாடி சொல்ல போறோம். இந்த 5 வாக்கியங்களுக்கும் அந்த 5 வாக்கியங்கள் கொண்ட அந்த கூட்டத்திற்கு நியாயஹ அப்படின்னு பேர். தத் பரார்த்தானுமானம், இந்த தூமாத் அக்னிம் அனுமாய, எவன் தான் தூமத்திலிருந்து தூமத்தை வச்சுண்டு பர்வதா வன்னிமான் அப்படிங்கிற ஞானத்தை அடைந்தானோ அவன் மற்றவனுக்கு போதிப்பதற்காக பஞ்சாவயவ வாக்கியம் பிரயோகித்து எதிரில் இருப்பவனுக்கு அந்த வாக்கியத்தின் மூலமாக ஞானத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த ஞானம்தான் அனுமிதி, அதுதான் பரார்த்தானுமானம். பரார்த்தன பரப்பிரயோஜனம். பிரயோஜனம் இங்க என்னது? ஞானம். பர்வதா வன்னிமான் அப்படிங்கிற ஞானம். அந்த 5 வாக்கியங்கள் என்னது அப்படின்னு கேட்டால், முதல்ல யதா பர்வதா வன்னிமான் பிரதிஜ்ஞா, பிரதிஜ்ஞா ஹேது உதாஹரண உபநய நிகமனானி இப்படின்னு 5 சொல்லுவோம். அதாவது பிரதிஜ்ஞா, முதல் வாக்கியத்தினுடைய பேரு பிரதிஜ்ஞா, 2வது வாக்கியத்துக்கு பேரு ஹேது, 3வது வாக்கியத்துக்கு உதாஹரணம், 4வதுக்கு உபநய, 5வதுக்கு நிகமனம், இப்படின்னு 5 வாக்கியங்கள். முதல்ல யதா பர்வதோ வன்னிமான் அப்படிங்கிறது பிரதிஜ்ஞா. எடுத்த உடனே இப்போ நான் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணுமா இருந்தால், யாருக்கு சம்சயம் இருக்கிறதோ, பர்வதா வன்னிமான் நவான் சம்சயா இருக்கிறதோ அவனுக்கு போதிப்பதற்காக முதல்ல நான் என்ன சொல்லுவேன்? பர்வதா வன்னிமான், இந்த பர்வதா வன்னிய கொண்டிருக்கு அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லி கொடுப்பேன். இதை கேட்ட உடனே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எதிரில் இருப்பவனுக்கு. யாருக்கு இந்த சம்சயா இருக்கோ, அதே மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் ஜிக்ஞாசாவும் இருக்கோ, அவனுக்கு எதை வச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு கேட்பான் இல்லையா? பர்வதா வன்னிமான் சொல்லும் பொழுது பர்வதா வன்னிமான் சொல்றேன், எதை வச்சுட்டு சொல்றேன்? அதாவது இந்த பர்வதா வன்னிமான் அப்படிங்கறது எது ஹேது, எந்த காரணத்தினால இது வன்னிமான் நீங்க சொல்றேன் அப்படின்னு கேட்பான் இல்லையா? அப்படி கேட்கும் பொழுது 2வது வாக்கியமாக இருக்கக்கூடியதான ஹேத்துவை சொல்லணும். என்னன்னு? தூமவத்வாத், தூமத்தை கொண்டிருப்பதினால் அப்படின்னு 2வது வாக்கியம் ஹேத்துவை சொல்லும். அதுக்கும் மேல கேள்வி வரும், தூமகா இருக்கட்டும், ஆனா வன்னி எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா எதிரில் கேட்பவனுக்கு. அப்போ நாம என்ன சொல்லணும்? தூமகா இருந்தால் அவசியம் வன்னி இருக்கும். ஏன் அப்படின்னா வன்னி இல்லாமல் தூமகா இருக்காது இல்லையா? அப்போ நாம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, தூமகா இருக்குங்கிறது அந்த எதிரில சம்சயத்தோடு இருக்கானே அவனும் மறுக்க முடியாது, பிரத்யட்சமா பாக்குறான். தூமகா இருப்பதனால வன்னி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், தூமகா வன்னி வியாபியா இல்லையா? வன்னி நிரூபித வியாப்தியை கொண்டிருப்பதாக இருக்கிறது இல்லையா? அதனால தூமத்து அந்த நமக்கு இப்ப அந்த எதிரில் இருக்கவனுக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த வியாப்தியை சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல நம்ம பிரதிஜ்ஞை பண்ணினோம் பர்வதா வன்னிமான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு கேள்வி வந்தது ஏன் அப்படின்னு. தூமவத்வாத் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்தது ஏன் தூமம் இருந்தா இருக்கட்டுமே, வன்னி இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டால், நம்ம வியாப்தியை சொல்லி கொடுக்கிறோம். என்னன்னு? யோ யோ தூமவான் சஹா அக்னிமான் யதா மகானசம் அப்படின்னு ஒரு வியாப்தியையும் திருஷ்டாந்தத்தையும் காமிக்கிறோம். அதாவது தூமகா வன்னி இல்லாத இடத்துல இருக்காது, மகாநசத்துல எப்படி இருக்கோ அத போல அப்படின்னு நாம 3வதாக உதாகரண வாக்கியத்தை சொல்லுவோம். இந்த உதாகரண வாக்கியத்தை சொன்னதுக்கு அப்புறம் எதிரில் இருப்பவனுக்கு
வியாப்தி ஞானம் வந்துடும். சரி, அது மட்டும் போதுமா? அந்த தூமத்தை, அப்பேற்பட்ட தூமத்தை, அதாவது வியாப்தி விசிஷ்டமான தூமத்தை இந்த பர்வதா கொண்டிருக்குங்கிறது சொல்லி கொடுக்கணும். வெறுமனே தூமஹா வியாப்தி விசிஷ்டா சொன்னா போராது. அப்பேற்பட்ட வியாப்தியை கொண்ட தூமஹா இந்த பர்வதத்துல இருக்குன்னு சொல்லணும். அதற்காக தான் 4வது வாக்கியம் உபநயகான்னு சொல்லுவோம். நான் இந்த பங்கியை வாசிக்கிறேன். யோ யோ தூமமான் சஹா அக்னிமான் யதா மகானசம் அப்படிங்கிறது உதாகரண வாக்கியம். 4வது ததாச்ச அயம். இந்த வாக்கியத்தினால நாம என்ன சொல்லி கொடுக்கிறோம்னா, போன உதாகரண வாக்கியத்தினால என்ன சொல்லி கொடுத்தோம்? வியாப்தியை கொண்டது, வியாப்தியை சொல்லி கொடுத்தோம். தூமஹா வன்னி நிரூபித வியாப்திமான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம். அந்த வியாப்தியை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ததாச்ச அயம் அப்படிங்கிற வாக்கியத்தினால வியாப்தி விசிஷ்டமான தூமத்தை கொண்டது இந்த பர்வதகான்னு சொல்லி கொடுத்தோம். அது எப்படி இந்த ததாச்ச அயம்ங்கிற வாக்கியத்திலிருந்து தெரிகிறது அப்படின்னு கேட்டால், ததா அப்படிங்கிற இடத்துல தத்பதமும் தால் பிரத்யகாவும் இருக்கு. தத்பதத்துக்கு என்ன அர்த்தம்? முந்தின வாக்கியத்துல நாம எதை சொன்னோமோ அதை எடுத்துப்போம். அதாவது முந்தின வாக்கியத்துல வியாப்தி விசிஷ்டமான தூமத்தை சொன்னோம். அப்போ தத்பதத்தினால எதை எடுத்துக்கணும்? அந்த வியாப்தி விசிஷ்டமான தூமத்தை எடுத்துக்கணும். தால் பிரத்யத்துக்கு ஆஸ்ரயா இத்தியர்த்தா. அப்ப என்ன அர்த்தம் வரும் ததாங்கிற பதத்துக்கு? வியாப்தி வன்னி நிரூபித வியாப்தி விசிஷ்ட தூமாஸ்ரயா அப்படின்னு ததாங்கிற பதத்துக்கு அர்த்தம். தத்பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணினோம்? வன்னி நிரூபித வியாப்திமான் தூமஹா அப்படிங்கிறது அர்த்தா. தால் பிரத்யத்துக்கு ஆசிரயத்துவம் அர்த்தா. இப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து அர்த்தம் சொல்லதா இருந்தால் ததாங்கிற பதத்துக்கு வன்னி நிரூபித வியாப்தி விசிஷ்ட தூமாஸ்ரயா, தூமாஸ்ரயான்னு ஆச்சு. அடுத்த கேள்வி வரும், தூமாஸ்ரயா எது? அயம் பர்வதான்னு அர்த்தம். அப்போ ததாங்கிற பதத்தினால நம்ம எதை சொன்னோமோ அதையே தான் நம்ம அயங்கிற பதத்தினாலையும் சொல்றோம். வன்னி நிரூபித வியாப்தி விசிஷ்ட தூமாஸ்ரயா பின்னஹா பர்வதா அப்படின்னு எந்த வாக்கியத்துக்கு அர்த்தம்? 4வது வாக்கியமாக இருக்கக்கூடிய உபநய வாக்கியத்துக்கு இது அர்த்தம். இப்படி நாம தெரிஞ்சுண்டாச்சு. ததாச்ச அயம் அது வரையில் தெரிஞ்சுட்டோம். இப்ப 5வதா நம்ம என்ன சொல்ல போறோம்? முதல் வாக்கியத்துல என்ன பிரதிஜை பண்ணினோம்? பர்வதா வன்னிமான். அதையே தான் இப்போ கடைசி வாக்கியத்தினாலையும் நாம சொல்ல போறோம். தஸ்மாத் ததா அப்படிங்கிற வாக்கியத்தினால பர்வதா வன்னிமான் அப்படிங்கிறத நாம சொல்ல போறோம். தஸ்மாத் ததா அப்படிங்கிற 5வது வாக்கியமாக இருக்கக்கூடிய நிகமன வாக்கியத்தினால சொல்ல போறோம். இதுலயும் தஸ்மாத் ததா அப்படிங்கிற இடத்துலயும் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் நமக்கு பிரிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அழகா புரிய வந்துடும். ஏன்னு கேட்டா இதுல நமக்கு பராமரிஷ ஞானத்தினால உண்டான அனுமதி, அதாவது இந்த ஞானம் எப்படி உண்டாயிருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் நமக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு பார்த்தா தெரியும். இதை நம்ம எழுதி வச்சோம்னா இன்னும் நல்லா புரியும். இந்த இடத்துல தஸ்மாத் அப்படிங்கிற இடத்துல தத் சப்தா இருக்கு. தஸ்மாத்ங்கிற இடத்துல பஞ்சமி விபக்தியும் இருக்கு. அதே மாதிரி ததா அப்படிங்கிற இடத்துல தஸ்மாத் ததா அப்படிங்கிற இடத்துல தஸ்மாத் அப்படிங்கிறது தத் சப்தா பஞ்சமி விபக்தி, ததாங்கிற பதத்துல தத்பதம் தால் பிரத்யா இப்படி இருக்கு. இதை வச்சுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா தஸ்மாத் தத்பதத்தினால வன்னி வியாபிய தூமஹா, போன வாக்கியத்துல தத்பதத்தினால எது எடுத்துட்டோமோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது. வன்னி வியாபிய தூமஹா தஸ்மாத் அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடிய தத்பதத்துக்கு அர்த்தா. பஞ்சமி விபக்திக்கு என்ன அர்த்தா அப்படின்னு கேட்டால், இப்பேற்பட்ட வன்னி வியாபிய தூம ஞானத்தினால ஏற்பட்ட ஞானம், அதாவது பராமரிஷகான்னு அர்த்தம். வன்னி வியாபிய தூம ஜன்ய ஞானம், பராமரிஷ ஞானம். இந்த இடத்துல தஸ்மாத் ததா அப்படிங்கிறது மட்டும் போராது. போன வாக்கியத்திலிருந்து, அதாவது உபநய வாக்கியத்திலிருந்து அயம் அப்படிங்கிற பதத்தையும் இங்கே நாம எடுத்துக்கணும். எடுத்துட்டால் முழு வாக்கியம் எப்படி இருக்கும்? தஸ்மாத் ததா அயம் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த வாக்கியத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, முதல்ல தற்சப்தத்துக்கு
வன்னி வியாபிய தூமஹா அர்த்தா. பஞ்சமி விபக்திக்கு என்ன அர்த்தம்? இப்பேற்பட்ட வன்னி வியாபிய தூமத்தினால தெரியப்படுகின்ற வன்னி அர்த்தா. தெரியப்படுகின்றது அப்படின்னு அர்த்தா, தெரியப்படுகின்றது வன்னி தான். அதாவது வன்னி வியாபிய தூம ஞானத்தினால தெரியப்படுவது வன்னி அப்படின்னு அர்த்தம். தஸ்மாத் அப்படிங்கிற பதத்துக்கு. ததா அப்படிங்கிற பதத்துல தச்சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், முன்னாடி சொன்ன வன்னி வியாபிய தூம ஞானத்தினால தெரிஞ்ச வன்னி அர்த்தா தத்பதத்துக்கு. தால் பிரத்யத்துக்கு ஆசிரியத்துவம் அர்த்தா. அப்போ என்ன அர்த்தம் கிடைச்சது? வன்யாஸ்ரயா அப்படின்னு அர்த்தம் கிடைச்சது. தஸ்மாத் ததா அப்படின்னு இந்த ரெண்டு பதங்களை வச்சு பார்த்தால், வன்னி வியாபிய தூம ஞானத்தினால தெரிஞ்ச வன்யாஸ்ரயா அப்படின்னு தஸ்மாத் ததா அப்படிங்கிற ரெண்டு பதத்துக்கும் அர்த்தம் கிடைச்சது. நாம ஏற்கனவே போன வாக்கியத்திலிருந்து அயம் அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ததா அப்படிங்கிற பதத்தினால எதை சொன்னோமோ வன்யாஸ்ரயான்னு, ததபின்னா, அதாவது வன்யாஸ்ரயா எதுவோ அதுதான் பர்வதா அப்படின்னு இந்த அயம் பதார்த்தத்துக்கு அர்த்தம். இப்போ முழுக்க நம்ம தஸ்மாத் ததா அயம் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா, வன்னி வியாபிய தூம ஞானத்தினால தெரிஞ்ச வன்யாஸ்ரயா பின்னா பர்வதா அப்படிங்கிற அர்த்தமானது இந்த வாக்கியத்திலிருந்து நிகமன வாக்கியத்திலிருந்து தெரியும். இப்படி தெரிஞ்சாச்சுன்னா எதிரில் யாரு சம்சயத்தோடு இருந்தானோ அவனுக்கும் கூட பர்வதா வன்னிமான் அப்படிங்கிறதான ஒரு ஞானம் ஏற்பட்டுடும். இந்த ஞானம் என்ன பண்ணும்? ஏற்பட்டுடுதுன்னா சம்சயத்தை போக்கிடும். அதாவது சம்சயத்தை போக்கிருந்து அப்படின்னு சொன்னா சம்சயத்தினால ஏற்பட்ட துக்கமும் போயிடுதுன்னு அர்த்தம். அதனாலதான் இத பரார்த்தானுமானம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்களை அடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம்.